கெட்டப்சின்ஸ் யூடியூப் நேயர்களே உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் தமிழன் மைதீன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்து உன்னையே நீ அறிவாய் என இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிய, அதனால் ஆட்சியாளர்களுடைய கோபத்திற்கு உள்ளாகி அவர்கள் அளித்த தீர்ப்பின்படி விஷம் அருந்தி தன்னுடைய உயிரை துறந்த கிரேக்கத்து தந்தை தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்கள் கடந்து வந்த பாதையினை இங்கே பார்ப்போம். தத்துவார்த்தமான முறையில் வாழ்வது என்பது வேறு, தத்துவார்த்தங்கள் பேசுவது என்பது வேறு. ஆனால் கிரேக்கத்தினுடைய தந்தை சாக்ரட்டிஸ் அவர்கள் சொன்னிய தத்துவங்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள், இந்த உலகம் உள்ளவரை, இந்த உலகத்தில் மனிதம் உள்ளவரை, இந்த உலகத்தில் தத்துவ சித்தாந்தங்கள் உள்ளவரை அவரது பெயர் என்றென்றும் நிலைத்து நிற்கும். கிரேக்கத்தினுடைய தந்தை சாக்ரட்டிஸ் அவர்கள் கிரேக்க தலைநகரான ஏதென்ஸிலே பிறந்தார்கள். அவருடைய தந்தை சிற்ப வேலை செய்யக்கூடிய ஒரு சிற்பி, தாயார் ஒரு மருத்துவச்சி. அதாவது மருத்துவச்சி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த MBBS MD இப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் கிடையாது. இந்த நாட்டு வைத்தியம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிராம பகுதியில். அந்த மாதிரி அனுபவ ரீதியாக, அனுபவத்தின் அடிப்படையிலே வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு வைத்தியச்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு தாயாருக்கு மகனாக பிறந்தவர் சாக்ரட்டிஸ். அன்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி கற்றுக்கொள்வதற்கான சூழல்ங்கிறதே கிடையாது. கல்வி அப்படிங்கிறது முறைப்படுத்தல. ஆனா சாக்ரட்டிஸ் அவர்கள் சுயமாக தன்னுடைய கல்வி அறிவை, தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் விளையாட்டுத்தனமாக ஊர் சுற்றுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தன்னுடைய தந்தை படக்கூடிய கஷ்டம், தாய் படக்கூடிய கஷ்டங்கள் அவருக்கு தெரிய வருது. கொஞ்சம் அவருடைய நிலையை மாற்றுகின்றார். அவர் நிலையை மாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஏதென்ஸ் தலைநகருக்கு, ஏதென்ஸ் நகர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டங்கள், அதாவது வீட்டுக்கு ஒருவர் கட்டாயமாக ராணுவத்திற்கு வேலைக்கு வர வேண்டும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. அந்த காலத்தில் சட்டமாகவும் இருந்தது. இப்போ நம்மளுடைய சாக்ரட்டிஸ் அவர்கள் ராணுவ பணிக்கு செல்ல வேண்டும். சாக்ரட்டிஸ் ராணுவ பணிக்கு செல்கின்றார். சில வருடங்கள் அந்த ராணுவத்திலே தன்னுடைய பணியை முடித்துவிட்டு மீண்டும் அவர் ஊருக்கு வருகின்றார். வழக்கம் போல ஊர் சுற்றுகின்றார். ஆனால் இந்த முறை ஊர் சுற்றுவது என்பது சற்று வித்தியாசமாக, அதாவது மக்கள் கூடக்கூடிய இடங்கள், திடல்கள், சந்தைகள், இப்படிப்பட்ட இடங்களில் போய் பகுத்தறிவு பிரச்சாரங்களை பண்ணுகின்றார். மக்களிடத்திலே எடுத்துரைக்கின்றார். ஏன், எதற்கு, எதனால், எப்படி என்ற கேள்வியை முன்வையுங்கள். அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் செய்கின்றோம், அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கேட்கின்றோம் என்ற கேள்வியே இங்கே தேவையில்லை. எதற்கும் கேள்வி கேட்க வேண்டும். எதற்கும் கேள்விக்கான பதில் கிடைக்கும் வரை விடக்கூடாது. அவர்கள் சொன்னார்கள் அதனால் செய்தோம் என்ற அந்த முட்டாள்தனமான சிந்தனையை முதலில் தூக்கி தூர எறிங்கள் அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு சிந்தனைகளையும் மூட நம்பிக்கைகளையும் அடிமைத்தனத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகின்றார்கள். இளைஞர்களுடைய பார்வை சாக்ரட்டிஸ் மேல் விழுகின்றது. ஒவ்வொரு இளைஞர்களும் சாக்ரட்டிஸ் அவர்களுடைய பேச்சால் வசீகரிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு இளைஞர்களும் சாக்ரட்டிஸ் பின்னால் அணிவகுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு பெரிய தலைவலி, அரசாங்கத்திற்கு பெரிய, அதாவது குடைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அரசாங்கம் சாக்ரட்டிஸின் மீது தன்னுடைய பார்வையை திருப்புகின்றது. இது இப்படியே போயிட்டு இருக்கு. செல்வந்தர்கள், பிரபுக்கள் சாக்ரட்டிஸினுடைய அறிவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவருடைய தத்துவ சித்தாந்தத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவருடைய இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை பார்த்து மெச்சுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை சாக்ரட்டிஸிடம் அனுப்பி கல்வி கற்க வைக்கிறார்கள். எந்த சாக்ரட்டிஸ் இடம் தெரியுமா? முறையாக கல்வி கற்காத, கல்வியினுடைய அடிப்படையாக நம்ம ஊரில் சொல்லும் அரிச்சுவடி, அந்த அரிச்சுவடி தெரியாத சாக்ரட்டிஸ் அவர்களிடம் தன்னுடைய பிள்ளைகளை செல்வந்தர்களும் பிரபுக்களும் அனுப்பி கல்வி கற்க வைக்கிறார்கள். இன்னும் இது அரசாங்கத்திற்கு பல கேள்விகளை, இன்னும் அரசாங்கத்திற்கு பல சிக்கல்களை கொடுக்கின்றது. சாக்ரட்டிஸிற்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அவருடைய தாய் தந்தை விரும்பி அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். சாக்ரட்டிஸினுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னாக மாறிவிட்டதா? இன்னும் கூடுதலாக பகுத்தறிவு சித்தாந்தம் என்பது யாராலும் எளிதாக தூக்கி தூர வைத்து விட முடியாது. பகுத்தறிவினுடைய கொள்கை என்பது ஆணித்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சிலரால் மட்டும்தான் அது முடியும். தன்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்தி, இன்னும் அதிவேகப்படுத்தி, எப்படி தெரியுமா, நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் இங்கே நம்மளுடைய தமிழகத்திலே இந்த மதம்
மூட நம்பிக்கைகளை எதிர்த்து, சாதிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து எப்படி தன்னுடைய பிரச்சாரத்தை கடுமையாக வீதி வீதியாக, தெரு தெருவாக, ஊர் ஊராக, நகரம், கிராமம், பகுதி என்ற அனைத்து இடங்களில் வைத்தார்களே, அதை விட பல மடங்கு அதிகமாக தன்னுடைய பிரச்சாரத்தை வைத்தார்கள் சாக்ரட்டிஸ் அவர்கள். அரசாங்கத்திற்கு பெரிய தலைவலி இருக்க இருக்க கூடிக்கொண்டே போகின்றது. மனைவி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கணவன் ஒரு அறிவாளி, என்னுடைய கணவன் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடக்கூடியவன், என்னுடைய கணவன் மற்றவர்கள் மாதிரி இல்லை, அவன் ஒரு சிறந்த சாதனையாளன் அப்படின்னு சொல்லி சாக்ரட்டிஸுடைய மனைவி பெருமிதம் கொள்கிறார். அப்படிப்பட்ட மனைவி நிச்சயமாக ஒரு இலக்கிலே ஒருவன் போய் கொண்டிருக்கின்றான், என்னுடைய லட்சிய பயணம் இது என்று. அப்படிப்பட்ட லட்சிய பயணத்திலே போகக்கூடியவனுக்கு உண்மையிலேயே சாக்ரட்டிஸினுடைய மனைவி மாதிரி ஒரு மனைவி கிடைத்து விட்டால் நிச்சயமாக அவன் லட்சிய பயணத்தை அடைந்தே தீருவான். ஒருவன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால், ஒருவன் அந்த லட்சியத்தை வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒருவன் சாதனையாளனாக சரித்திரத்தில் இடம் வேண்டும் என்றால் 2 பேரால் தான் முடியும் அவனை உருவாக்குவதற்கு. ஒன்று, அவனை பெற்ற தாய், அங்கு தந்தைக்கு கூட முக்கியத்துவம் கிடையாது. அடுத்தது, அவனோடு சமமாக அவன் வாழ்வில் பங்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, அவனில் பாதியாக இருக்கக்கூடிய அவனது மனைவி. இந்த இருவரில் யாரு நினைத்தாலும் அவன் தன்னுடைய லட்சிய பயணத்தை வீறு கொண்டு வேங்கை போல சென்று அடைவான். ஆனால் பல லட்சியவாதிகளுக்கு அப்படிப்பட்ட அம்மாக்களும் கிடைப்பதில்லை, அப்படிப்பட்ட மனைவிகளும் கிடைப்பதில்லை என்பதுதான் இங்கே வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் சாதனை பயணத்தை துவங்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். திடீரென ஒரு காலகட்டத்திலே பார்க்கிறோம், அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது என்றால் அவர்கள் தங்களது பயணத்தை பாதியிலே முடித்துவிட்டு வேறொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் என்று கேட்டால் குடும்ப சூழ்நிலை, வீட்டில் நிம்மதி இல்லை, பொருளாதாரம் இல்லை, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சண்டை, எனக்கும் என்னுடைய தாய்க்கும் சண்டை, என்னால் என்னுடைய பயணத்தை சரிவர செலுத்த முடியவில்லை அப்படின்னு அவனுடைய பாதையை மாற்றி போய் கொண்டிருக்கின்றான். எப்பொழுது அவன் தன்னுடைய பாதையில் இருந்து மாறுகின்றானோ, இந்த உலகுக்கு வேணால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த உலகத்தார் மத்தியிலே வேணால் அவன் உயிரோடு இருக்கின்றான், ஆனால் அவன் உண்மையிலே இறந்து விட்டான், அவன் உண்மையிலே மடிந்து விட்டான் என்றுதான் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட மனைவிமார்களோ, அப்படிப்பட்ட தாய்மார்களோ, தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய கணவன்மார்களுடைய எண்ணம் என்ன என்று தெரிந்து அவர்களுக்கு நீங்கள் தியாகம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நீங்கள் அவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக விட்டு கொடுத்துட வேண்டாம். ஆனால் அவர்களுடைய தேவை என்ன, அதாவது அவர்களை நீங்கள் நிந்திக்க வேண்டாம், ஆனால் தயவு செய்து அவர்களிடத்தை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்கள். மற்றவர்கள் முன்னாடி நீங்கள் அவரை புகழ வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சாக்ரட்டிஸ் மனைவி என்னுடைய கணவன் அறிவாளி, என்னுடைய கணவன் திறமைசாலி, என்னுடைய கணவன் மிக பிறந்த ஞானி என்று சொன்னார்கள், நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆனால் அவரிடத்திலே பேசும்போது நீங்கள் நல்லா எழுதுகின்றீர்கள், நீங்கள் நல்லா பேசுகின்றீர்கள், நீங்கள் நல்லபடியாக வருவீர்கள் அப்படிங்கிற கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கிற மாதிரியா தயவு செய்து கொஞ்சம் பேசுங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவன் 100 வருடம் வாழக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக மாறுவான். அந்த வார்த்தை தாயிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் வர வேண்டும், அவ்வளவுதான். சரி, இப்ப சாக்ரட்டிஸினுடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு இனிமையான முறையில் போய்கிட்டு இருக்கு. தன்னுடைய பயணத்தை வேகப்படுத்தி கடுமையாக்கி பிரச்சாரம், அதாவது பகுத்தறிவு பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரப்படுத்தி போய் கொண்டிருக்கின்றார்கள். திடீரென சாக்ரட்டிஸ் அவர்களுடைய மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அதாவது பிறந்த உடனேயே அவர் இறந்து விடுகிறார். நான் அதுதான் திடீரென அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அந்த குழந்தைகள் பிறந்ததும் அந்த மனைவி இறந்து விடுகிறார். சாக்ரட்டிஸ் அவர்கள் தன்னுடைய பயணத்திற்கு இது ஒரு பெரிய இடைஞ்சலாக ஆகிவிடும், தன்னுடைய பயணம் என்னாகும் அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படல. அந்த பகுத்தறிவு சித்தாந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமாக, இன்னும் படுவேகமாக போய்கிட்டே இருக்கார். அவருக்கு இன்னொரு மனைவியை கட்டி வைக்கணும், இந்த குழந்தைக்கான ஒரு பாதுகாப்பு வேணும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும். சாக்ரட்டிஸ் பிரச்சாரம் என்று போய்கொண்டே இருக்கின்றார் அப்படின்ற மாதிரி பேசி என்ன பண்றாங்க, அவருக்கு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த முதல் மனைவி என்னுடைய கணவன் அறிவாளி, என்னுடைய கணவன் பெரிய ஞானி, என்னுடைய கணவன் இந்த பகுத்தறிவு சித்தாந்தத்திலே பகுத்தறிவு பிரச்சாரத்திலே தீவிரமாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பெருமை பேசிய அந்த மனைவி, இந்த மனைவி எப்படின்னா, இவன் வேற வேலையே கிடையாது, பேசி பேசியே இந்த வீணா போறான், பேசி பேசியே இந்த காலம் போயிடுச்சு, பேசி பேசியே ஒண்ணுமே இல்லாம ஆக போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி. ஆனால் சாக்ரட்டிஸ் அதை பத்தி எல்லாம் கவலையே படல.
கவலைப்பட்டு இன்னைக்கு நம்ம சாக்ரட்டிஸ் பத்தி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்காது. சாக்ரட்டிஸ் தன்னுடைய லட்சிய பயணத்தில் இருந்து சிறிதும் மாறாமல் பகுத்தறிவு பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி போய்கிட்டே இருக்காரு. ஆட்சியாளர்களுக்கு ஒரு பக்கம் கோபம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஆட்சியாளர்கள் கடுமையான கோபம் கொள்கிறார்கள். இதுக்கிடையில நம்ம அந்த வரலாற்று பட்டிமன்றங்கள் இதெல்லாம் பேசும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த சாக்ரட்டிஸுடைய மனைவியை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை சாக்ரட்டிஸ் தன்னுடைய நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சாக்ரட்டிஸினுடைய மனைவி, அதாவது இரண்டாவது மனைவி சாக்ரட்டிஸை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவர் அதை கவனிக்கவே இல்லாம நண்பரோட உற்சாகமா பேசிக்கிட்டே இருந்தாரு. அதாவது கவனித்தும் கவனிக்காத மாதிரி உற்சாகமா பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா, தண்ணீரை எடுத்து சாக்ரட்டிஸினுடைய தலையில் ஊற்றுகிறார்கள். அந்த நண்பர்கிட்ட சொன்னாரா சாக்ரட்டிஸ், இவ்வளவு நேரம் இடி இடித்தது, மின்னல் வெட்டியது, இப்பொழுது மழை பெய்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி சாதாரணமா எடுத்துக்கிட்ட காரணம் அந்த அம்மாவுடைய குணம் அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் நம்மள சில கணவன்மார்கள் மனைவியினுடைய குணம் தெரிந்தும் அவர்களிடத்தே வீண் வாதம் செய்கிறார்கள், அவர்களிடத்திலே வீண் பிரச்சனை செய்கிறார்கள். வேண்டாம், அங்கே கெட்டு போவது என்பது உங்களுடைய நிம்மதிதான். நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மனைவி என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கவில்லை என்றாலும், நான் காதில் வாங்கினேன், நீ சொன்னதெல்லாம் கேட்டேன், நீ சொல்றபடியே நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பாதையில நீங்க போய்கிட்டே இருங்க. தடைகர்கள் தகர்க்கப்பட்டன, அவ்வளவுதான், உங்க பயணம் இலகு, போய்கிட்டே இருக்கலாம். மனைவி சொல்வதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்க வேண்டும் என்றும் நான் இதன் மூலமா சொல்லுகிறேன். இப்போ அந்த நண்பர் போயிட்டாரு. சாக்ரட்டிஸினுடைய மனைவிக்கு பாத்தீங்கன்னா, அந்த இரண்டாவது மனைவி சாக்ரட்டிஸ் மேல பெரிய திருப்தி இல்ல. இவரு பேசி வீணா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அரசாங்கம் சாக்ரட்டிஸை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு. சாக்ரட்டிஸ் கைது செய்யப்படுகிறார், அரசாங்கத்தின் முன்பாக நிறுத்தப்படுகிறார். ஆட்சியாளர்கள் கேட்கிறார்கள், நீ பகுத்தறிவு பிரச்சாரத்தை விட்டுவிடு, உன்னை மன்னித்து விடுகிறோம் என்று. விடமாட்டேன் என்கிறார். அவகாசம் கொடுக்கப்படும் என்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அவகாசம் கொடுக்கிறார்கள். அதாவது நீ மன்னிப்பு கேட்டுக்கலாம், எப்போ வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவகாசம் கொடுக்க சொல்றாங்க. ஆனா அவர் அவகாசம் எனக்கு தேவையில்லை, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பேன், இந்த மக்களுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை, இந்த மக்களுக்கான போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரசாங்கத்திற்கு வேறு வழி தெரியவில்லை. இப்போ அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, தண்டனை கொடுக்க வேண்டும். ஒன்னு இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பதா அல்லது நாடு கடத்தப்படுவதா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவர் எதுக்குமே ஒத்துக்கல. உன்னை நாடு கடத்துறாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் என்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்தப் போவதில்லை அப்படிங்கிறாரு. உனக்கு ஆயுள் தண்டனை கொடுப்போம், நீ நான் தான் சொல்லிட்டேன், நீ என்ன வேண்டுமானாலும் எந்த தண்டனையை வேண்டுமானாலும் கொடுங்கள், நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்தது என்ன, அங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, இவரு ஆண்டவனே இல்லை, அதாவது கடவுள் என்பதே இல்லை அப்படின்னு கடவுள் மறுப்பு சித்தாந்தத்தை இவர் வைத்தார் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் அங்க வருது. ஆனா சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி சொல்லவில்லை, இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு சக்தி ஆள்கின்றது என்றுதான் நான் சொன்னேன். இவர்கள் சொல்வதை போன்று வகை வகையாக டிசைனாக கடவுள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை தெளிவாக சொன்னார். சரி, இப்ப இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னா, அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு எதையாவது ஒண்ணு பண்ணலாம்னா, அப்புறம் இவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க, நீங்க அரசாங்கம் சொல்ற மாதிரி கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருங்க, உங்க பிரச்சாரத்தை முடிச்சிருங்க, நீங்க பேசி என்னத்தை பெருசா சாதிச்சிட்டீங்க, கடைசியில உயிர் கூட போயிட போகுது அப்படின்னு சொல்லும் போது முடியவே முடியாது. அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் வந்தார்கள். அவர்களிடத்திலையும் மன்னிப்பு என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று மிக தெளிவாக சொன்னார்கள். இப்ப தண்டனை கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. இந்த தண்டனை எப்படி தெரியுமா? வாக்கெடுப்பு. நாம இப்ப எலெக்ஷன் வைக்கிறோம் இல்லையா, இது அப்பவே வந்துருச்சு. எப்போ? கிமு 470 வந்திருக்கு. வாக்கெடுப்பு நடக்கிறாங்க. இந்த வாக்கெடுப்பிலே ஓட்டுகளின் அடிப்படையிலே தண்டனை சொல்லப்படுகின்றது. எப்படி தெரியுமா? அதாவது இவர் வாங்கிய ஓட்டுக்கள், இவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 281 ஓட்டுக்கள் இவருக்கு எதிராக பதிவாயிருக்கு. இவருக்கு ஆதரவாக 220 ஓட்டுக்கள், அதாவது இவர் குற்றவாளி தான், இவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 281 ஓட்டுகளும், இல்ல அவர் அப்படி சொல்லவே இல்லை, இவர் எங்களுக்கு அறிவுத்தாயா கொடுத்தாரு, இவர் எங்களை நேர்வழிப்படுத்தினாரு அப்படின்னு 220 ஓட்டுகளும் வந்தன. அந்த ஓட்டுகளின் அடிப்படையில் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். தீர்ப்பளித்து, நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன், தீர்ப்பளித்து தண்டனையை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் தெரியுமா? விஷம் குடித்து சாக வேண்டும். அதாவது இந்த தண்டனையை நீயே ஏற்றுக்கொள், இந்த தண்டனை உனக்கானது,
அப்படின்னு சொல்லி அவரை வந்து விஷம் குடித்து சாகடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கப்ல ஹெம்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய விஷயத்தை கொடுக்கிறார்கள். சாக்ரட்டிஸ் மறுக்கவே இல்லை. சாக்ரட்டிஸ் மனம் மாறவில்லை. அந்த கப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹெம்லாக் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷத்தை அருந்துகின்றார்கள். அப்படியே படுக்கின்றார்கள். இறந்து விட்டார்கள் என்பது ஆட்சியாளர்களின் கணக்கு. ஆனால் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் அவரை பற்றி பேசுகின்றோம். அந்த தீர்ப்பை எழுதிய ஆட்சியாளர், அந்த தீர்ப்பின்படி அந்த கோப்பையிலே விஷத்தை ஊற்றி கொடுத்தவன், எல்லோரும் ஆண்டு விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு வரலாறும் கிடையாது, எந்த ஒரு பின்னணியும் கிடையாது. சாக்ரட்டிஸ் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தத்துவ சித்தாந்தத்தின்படி இன்றைக்கும், அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ, மூட நம்பிக்கைகளே ஒழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரிடத்திலும் சாக்ரட்டிஸ் இருக்கின்றார். சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானி மட்டுமல்ல, சாக்ரட்டிஸ் உண்மையிலேயே மிகப்பெரிய மகான் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதற்காக அவரை கடவுளுக்கு இணையாகவோ, இல்லை அவரும் ஒரு வகையில் இறை தூதர், இல்லை அவரும் ஒரு வழியில் கடவுள் அப்படின்னு சொல்லல. மிகப்பெரிய மகான். மகான் என்றாலே என்ன? அனைத்தும் உணர்ந்தவர்கள், அனைத்தையும் கற்றவர்கள். அந்த மாதிரி சாக்ரட்டிஸ் அவருடைய வரலாறு அடுத்தடுத்து தொடரும். சாக்ரட்டிஸ் என்றென்றும் வாழ்க வாழ்க. அவருடைய அந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான சித்தாந்தம் என்றென்றும் வாழ்க என்று கேட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன் மைதீன்.